வேட்டையாடு விளையாடு இன்றைக்கி வந்து டிஜிட்டலி ரீமாஸ்டர்டு 4K வெர்ஷனை வந்து தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஒரு பயங்கர வரவேற்பு கிடச்சிருக்குங்க. என்னமோ புது படத்தை போய் பார்க்குற மாதிரி கூட்டமாக போய் இந்த படத்தை போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் எத்தனை ஸ்க்ரீனில் எந்தெந்த ஸ்டேட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த படத்துக்கு எவ்வளோ வரவேற்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்ததான் ஆதிபுருஷ் படம் இதுவரையும் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ ரைட்ஸுக்கு தேட்டர் ரைட்ஸ் விற்கப்பட்டிருக்கு, இதுவரையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, ஸோ இன்னும் எவ்வளோ எடுக்க வந்திருக்கு, இல்லை ஏதாவது லாஸ் ஆகிருக்கா, இல்லை ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டேட் வாரியாக ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் போர் தொழில் படமே இதுவரையும் எவ்வளோ ஷேர் டோட்டலாக வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் ஃப்ளாஷு நம்ம பொம்மை அந்த படத்தோட வசூல் எல்லாத்தையுமே பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் ஆல வைகுண்டபுரம்லு, ஸோ அந்த தெலுங்கு படம் தான். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, அதுக்கு ஷேர் என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. சிவா பின்னாடி பாருங்க, யாரோ குத்தாங்க. சிவா சிவா. ஸோ ஆமாங்க, தமிழ் படம் 2 தான். அதில் பாகுபலியை வந்து ஸ்பூஃப் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று வச்சுருப்பாரு CS அமுதன். ஸோ அந்த ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு, சுரேஷ் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னொருத்தவங்க பேர் தெரில, யூசர்னு போட்டு என்னென்ன கிச்சுன்னு இருக்குது, அப்புறம் மேன் அவங்க பேரும் தெரில, சரண்ராஜ் அப்படிங்கிறவர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கான ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வசூல்களை போயிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ் படத்தோட Day 7 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நேற்று மட்டும் வேர்ல்டு வைடு $3.8 மில்லியன். இது வந்து 31 கோடி வருது. ஸோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு இந்த படம். இந்த படம் ஒரு டிசாஸ்டர், பாக்ஸ் ஆஃபீஸ் பாம் சொல்லிட்டு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து $224.3 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 1854 கோடி வருது. ஆனால் இந்த படம் எடுக்க வேண்டிய வசூல் அப்படிங்கிறது 6000 கோடிக்கிட்ட கிட்டத்தட்ட 5000 கோடிக்கிட்ட எடுக்க வேண்டியது இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ போர் தொழில் படத்தோட Day 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 64 லட்சம், வேர்ல்டு வைடு 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் மறுபடியும் இந்த வீக்கெண்டில் ஒரு பெரிய பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதோ அவ்வளோவுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். இது வந்து ஆல்ரெடி அந்த பிரேக் இவன்லாம் தாண்டி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து டோட்டலாக இது வரையும் 25 கோடியே 80 லட்சமும், தமிழ்நாட்டில் மட்டுமே 20 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 25 கோடிக்கு மேலே அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 6 கோடி, ரைட்ஸு தேட்ரிக்கல் ரைட்ஸு 4 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 13 கோடியே 93 லட்சம் வந்திருக்கு. ஸோ இதுவரை ப்ராஃபிட்டு மட்டுமே 9 கோடியே 28 லட்சம். வெறும் ப்ராஃபிட்டு, எல்லா டேக்ஸ் எல்லாத்தையும் கழித்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரு, அந்த தேட்டர் ஓனர் எல்லாருக்கும் கிடைச்ச ப்ராஃபிட் இது. ஸோ தேட்டர் ஓனர் சில பேர் படத்தை சொந்தமாக வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே அடுத்ததான் பொம்மை படத்தோட Day 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 7 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து டோட்டலாக வேர்ல்டு வைடு 2 கோடியே 71 லட்சமும், இந்த படத்துக்கு வந்து இதுவரையும் டோட்டலாக ஷேர் அப்படிங்கிறது 1 கோடியே 43 லட்சம். ஸோ இந்த படம் ரைட்ஸ் அப்படிங்கிறது 6 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. இதுவரையும், அதாவது இந்த படம் இதுக்கப்புறம் ஓடினா கூட குறைஞ்சது 4.5 கோடி இந்த படத்துக்கு லாஸ் மட்டுமே ஏற்படும், தேட்ரிக்கல் லாஸ். ஸோ அதுக்கு அடுத்ததாக ஆதிபுருஷ் படத்தோட Day 7 கலெக்ஷன் ஸோ மொத்தமாக அப்படியே சரிஞ்சிருச்சுங்க. மொத்த வசூலும் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 74 லட்சம், கர்நாடகாவில் 24 லட்சம், தமிழ்நாட்டில் 18 லட்சம், கேரளாவில் 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடியே 42 லட்சம், டோட்டலாக இந்தியா முழுக்க 5 கோடியே 63 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் 1 கோடியே 20 லட்சம். ஓவர்சீஸில் இந்த படம் ப்ராஃபிட் எடுத்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ வேர்ல்டு வைடு 6 கோடியே 83 லட்சம். ஸோ இப்போ இந்த படத்துக்கு இதுவரையும் எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ எடுக்க வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டோட்டல் கலெக்ஷனையும் பார்த்துருவோம். ஆதிபுருஷ் வந்து ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 114 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டோட்டலாக 7 நாள். இந்த படம் வந்து ஷேர் மட்டும் 62 கோடியே 80 லட்சம் வந்து ஷேர் இது வரையும் கிடச்சிருக்கு ஆந்திரா தெலுங்கானாவில். ஆனால் இந்த படம் இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய ஷேர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 கோடி. அதாவது
இன்னும் வந்து இவங்க வந்து ஒரு 150 கோடி கிட்ட அங்கே மட்டுமே வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்குது, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுவரையும் இப்போ இவங்களுக்கு வந்து எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது 77 கோடியே 20 லட்சம். இது வந்து பயங்கர லாஸ், பயங்கர டிசாஸ்டராக அமைஞ்சிருச்சு. ஸோ மிஞ்சி போனால் இவங்க ஒரு 10 கோடி எடுத்தால் கூட இதுக்கப்புறம் 67 கோடி இந்த படத்துக்கு லாஸு, தேட்டரிகள் லாஸு ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும். ஸோ கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா 19 கோடியே 29 லட்சத்து வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு டோட்டலாக இது வரையும் 7 நாளில். 10 கோடியே 60 லட்சம் அந்த ஷேர் மட்டுமே கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து இந்த படம் ஒரு 5.5 கோடி வந்து கர்நாடகாவில் ஷேர் மட்டுமே வரணும் அப்படின்னா இன்னொரு ஒரு 10 கோடி இவங்க வந்து வசூல் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டஃப்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லட்சத்தில் போயிடுச்சு. இந்த படம் கர்நாடகாலையுமே ஒரு லாஸ் தான். ஏன்னா 16 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 5.5 கோடி கிட்ட வசூல் பண்ணுமா, அதாவது ஷேர் எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ கர்நாடகாலையுமே இந்த படம் ஒரு ஃப்ளாப்பு. தமிழ்நாட்டில் 4 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடியே 48 லட்சம் வந்து ஷேர் கிடச்சிருக்கு. இந்த படத்தை வந்து 5.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில். 3 கோடியே 2 லட்சம் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஆல்ரெடி இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மண்ணை கவிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் 2.5 கோடி வரையும் வரும். அதாவது 2 கோடியே 48 லட்சம் சொன்னேன்ல, இன்னொரு ஒரு 50 லட்சம் ஷேர் எடுத்தாலுமே 2.5 கோடி லாஸ் அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. கேரளாவில் 1 கோடியே 84 லட்சம், இது வந்து 1 கோடியே 1 லட்சம் வந்து ஷேர் கிடச்சிருக்கு. 49 லட்சம் இது வரையும் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வரையும் வந்தது அப்படிங்கிறது 1 கோடி கிட்ட வந்திருக்கு. ஸோ 1.5 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 154 கோடியே 67 லட்சம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, நார்த் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து 154 கோடியே 67 லட்சம். 85 கோடியே 6 லட்சம் வந்து இந்த படத்துக்கு வந்து இதுவரையும் ஷேர் வந்திருக்கு. 75 கோடிக்கு நார்த் இந்தியாவில் விற்கப்பட்டிருக்கு. 10 கோடிக்கு மேலே இந்த படம் நார்த் இந்தியாவில் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கடுத்ததாக ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 70 கோடியே 15 லட்சம் வந்து இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 34 கோடியே 37 லட்சம் வந்து இதுக்கு வந்து ஷேர் கிடச்சிருக்கு. ஸோ 21 கோடியே 50 லட்சத்துக்கு விற்ற இந்த படத்தை ஓவர்சீஸில் விற்றவங்களுக்கு 12 கோடியே 87 லட்சம் வந்து ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஆனால் வேர்ல்டு வைடு இவங்க வந்து இதுவரையும் 364 கோடி மேலே வசூல் பண்ணியிருக்காங்க. 196 கோடி வந்து ஷேர் கிடச்சிருக்கு. இன்னும் 60 கோடிக்கு மேலே இவங்க எடுக்க வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இந்த 4 இடத்துலையுமே இந்த படம் டிசாஸ்டர் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படியே உங்கள் ப்ராஃபிட் எடுத்தால் நார்த் இந்தியாவிலையும் ஓவர்சீஸில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அவ்வளோதான். இந்த படம் பெரிய லாஸு. இங்கே வாங்கி விற்றவங்க எல்லாருக்குமே, முக்கியமாக ஆந்திராவில் வாங்கி விற்ற டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருக்குமே ஒரு பெரிய லாஸுங்க இந்த படம். அதுக்கடுத்ததான் வேட்டையாடு விளையாடு டிஜிட்டலி ரீமாஸ்டர் 4K வெர்ஷன் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. எத்தனை ஷோ வந்து எத்தனை ஸ்க்ரீன் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 160 ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரியே கேரளாவில் 20, கர்நாடகாவில் 20. இது இல்லாமல் இப்போ இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால தேட்டர் ஓனர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய படங்களை எடுத்துகிட்டு இந்த படத்தை போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு. ஸோ உண்மையிலே ஃபேன்ஸு, கமல் சாரோட ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க. அதையும் தாண்டி காமன் ஃபேன்ஸு இந்த படத்தை கொண்டாடுறாங்க, ரீரிலீஸ் படத்தை. அதுதான் இதில் பெரிய விஷயம். ஸோ இந்த படத்தை, ரீரிலீஸ் படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்கும். அதாவது ரீரிலீஸ்னால் நம்ம இப்போ ரிலீஸ் ஆகிற மாதிரி கோடிக்கணக்கில் வசூல் பண்ணாது. ஆனால் அதுவும் இந்த படத்துக்கு சாத்தியமா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் வந்து 10 லட்சம் 8 லட்சம் வசூல் பண்ணாலே பெரிய விஷயம். ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது கம்மி இல்லை. ஸோ எவ்வளோ வசூல் பண்ணுது அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்ததான் ஆல வைகுண்டபுரம்லோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ இந்த படம் அப்படிங்கிறது அல்லு அர்ஜுனோட ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ இந்த படம் நீங்கள் வந்து சன் நெக்ஸ்ட்லேயோ இல்லை சன் டிவிலையோ வந்து டப்பிங்லாம் கேடிவிலாம் போடுவாங்க, பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஸோ பயங்கர ஒரு என்டர்டெய்னிங் மூவி. அல்லு அர்ஜுன் இந்த படத்தில் கலக்கியிருப்பார். ஸோ காமெடியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆக்ஷனாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஒரு பயங்கர என்டர்டெயினான ஒரு படம். ஸோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள், உண்மையிலே நல்ல டைம் பாஸ் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி. இந்த படம் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 201 கோடியே 50 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அங்கே மட்டுமே பெரிய வசூல். இது எப்படின்னா எந்த அளவுக்கு பெரிய வசூல்னா, இப்போ நம்ம சொல்கிறோம்ல 140 கோடி 150 கோடி தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஆந்திராவில் இது ஒரு பெரிய வசூல் 200 கோடி அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளை மாதிரி இங்கே 1000 தேட்டர் மட்டும் கிடையாது, அங்கே நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட 2800 3000 தேட்டர் கிட்ட அங்கே இருக்குது. ஸோ அங்கே பெரிய வசூல் வரதான் செய்யும்.
ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் 26,45,00,000. இது இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் தமிழ்நாடு, கேரளா, நார்த் இந்தியா எல்லாத்தையும் சேர்த்து 6,35,00,000. ஸோ டோட்டலாக ஓவர்சீஸில் 37,50,00,000. இந்த படம் வேர்ல்டு வைடு டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் லைஃப் டைம் கலெக்ஷன் 271,80,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து 88 கோடிக்கு வந்து விற்றுருக்காங்க. இந்த படத்துக்கு ஷேர் வந்து 151,80,00,000. ஸோ ப்ராஃபிட் மட்டும் தியேட்ரிக்கல் ப்ராஃபிட்டு மட்டும் 63,80,00,000. ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டருங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறது சொல்லுங்கள். அப்புறம் வேட்டையாடு விளையாடு ரீமாஸ்டர் அந்த ரீரிலீஸை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.